வா சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் நல்லா படிப்பான் ஸ்கூல்ல. அவன் தான் டெய்லி ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான். அப்ப அவங்க அம்மா இந்த பையன் நல்லா படிக்கிறான், நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிறான் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அவங்க அம்மா ஃபுல்லா அந்த பையன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டோடனே அவங்க அம்மா ஒரு பெரிய கிஃப்ட், சாக்லேட்டு, அதுக்கப்புறம் கிண்டர் ஜாய், பொம்மை இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப அந்த பையன் பொம்மை வச்சு விளையாடும் போது அப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆஃபீஸ் போயிட்டானுங்க. இந்த இந்த பையன் பெரிய பையன் நல்லா காலேஜ் படிப்பான். அந்த பையன் பொம்மையை வச்சு டிவியில விளையாடுந்தானா, அதுக்கப்புறம் கேம்ஸ் டிவியில விளையாடுந்தானா. அப்ப ஏசப்பா போட்டோ அங்க இருந்துச்சா, அவன் செட் பண்ணி டிவி பாட்டும் அப்படியே கேம் விளையாடுந்தானா டிவியில. அப்ப உங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க, டேய் டேய் நீ உனக்கு பேய் வந்துச்சுன்னு ஏசப்பா ப்ரே பண்ணி ஏசப்பா உனக்கு நல்ல உதவி செய்யறாங்க சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பக்கத்து வீட்டுங்க சொல்லி என் பையன் தனியா இருக்கிறான், நீங்க அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு அவனுக்கு பயமா இருந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. இந்த பையன் கேம்ஸ் விளையாட்டு இருக்கும்போது ஏதோ டக் டக்குன்னு சவுண்டு வந்து கேம்ஸ் ஆஃப் பண்ணிட்டு பெட்டு மேலே வச்சுட்டு போய் வெளியே எட்டி பார்த்தா கருப்பு கலர்ல ஒரு உருவம் இருந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவம் இருக்குமா, நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அம்மா பக்கத்து வீட்டுக்கு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த அந்த அம்மாவும் ஒரு கருப்பு கலர் உருவம் பட்டு உள்ள போயிட்டு அந்த ஒரு பொண்ணு இருக்குதுல அந்த பொண்ணுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு வெளியே பார்க்கறதுக்குள்ள அந்த உருவம் இல்லை. அதுக்கப்புறம் லாக் தந்துட்டு அந்த பையனுக்கு பக்கத்து வீட்டில் விட்டுட்டு அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு ஏதாச்சும் வேணுமா கேட்டுட்டு எடுத்துட்டு தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் சாப்பிட்டுட்டு என் அம்மா கிட்ட போற அம்மா வந்துட்டாங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லி கதவு தந்து போகும்போது ஒரு உருவம் இருந்துச்சு. அந்த உருவம் சொல்லிச்சு, நான் ஒரு நல்ல பேய், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா நாங்க 2 பேர் இருக்கும்போது நான் ஒரு நல்ல பேய், நான் நான் பார்த்து போவோம், ஆனா இந்த கெட்ட பேய் உன்னை கறிக்கிறதுக்கு கொண்டுருக்கு நான் அந்த கெட்ட பேய் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பான்னு முட்டி போட்டு ஏசப்பாக்கு ப்ரே பண்ண ஏசப்பா அந்த பேய் அப்படியே வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஜாலியாக